கஸ்தூரி. எப்படி இருக்க? உங்க அப்பா ஃபாரஸ்ட் ஆபீசர்ங்கிறதுனால ஃபாரஸ்ட்லயே தான் இருப்பாரா? ஊர் பக்கம் வர மாட்டாரா? இன்னைக்கு ஊருக்கு வராரு. திரும்பி ஃபாரஸ்ட் பக்கம் போகவே மாட்டாரு. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. அப்பா VRS வாங்கிட்டாரு, வாலண்டரி ரிட்டையர்மென்ட் சர்வீஸ். இனிமே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ கணேசமூர்த்தி நம்மளோட நம்ம கிராமத்திலே தான் இருக்க போறாரு. இத்தனை நாள் காட் ஆபீசர், இனிமே வீட்டுல வேலை இல்லாத வெட்டி ஆபீசர். சரிம்மா, நீ கிளம்பு, நான் அப்புறம் பாக்குறேன். என்னம்மா நந்தினி, கணேசமூர்த்தி வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரமே. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கே, அதுக்குள்ள எதுக்கு ரிட்டையர் ஆகணும்? வேலை பார்த்தது போதும், வீட்டோட வந்து ஓய்வெடுங்கன்னு நான் தான் அவரை வற்புறுத்தி சொன்னேன். அதானே, நீ சொன்ன உன் பேச்ச தட்டுவாரா? வேலைக்கு போகணும்னு அவருக்கு என்ன அவசியம்? பார்த்தது வரைக்கும் போதும். அவருக்கும் வயசாயிடுச்சு, வீட்டுல வந்து ஓய்வெடுக்கட்டுமே. சரியா சொன்னம்மா. இப்படி 50 வயசு தாண்டவா வேலை பாக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவளா விருப்பப்பட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா அந்த வேலை இளைஞர்களுக்கு கிடைக்குமே. நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமும் குறையும். ஆமா, அர்ச்சனை யார் பேருக்கு? அப்பா பேருக்குதான். கணேசமூர்த்தி பூச நட்சத்திரம், கடகராசி. கணேசமூர்த்தி நாமதேசிய புஷ்ய நட்சத்திராணாம் கடகராசியாம் ஜாதஸ்ய ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீ சிவாஷ்ட சதநாமாவளி பிராரம்பம். ஓம் சிவாய நமः. ஓம் மகேஸ்வராய. அப்பா VRS வாங்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வராரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லபடியா இருக்கணும். அவருக்கு என்னைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். ஓம் கபர் ஓம் நீலலோகிதாய நமः. கற்பூரநிராஞ்சனம் கபர்பயாமி சதமானம் பவித்ராஜி புஷ்யத்ததேயாய தேவேந்திரேப்ரதிவிஷ்ரதி தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. கணேசமூர்த்தி சாருக்கு ஒரு குறைய வராது, அமோகமா இருப்பார். தேங்க்ஸ். படிச்ச பொண்ணு இல்லையா, அதான் தேங்க்ஸ்னு சொல்ற. நந்தினி, நோ மென்ஷன். நானும் படிச்சிருக்கேன். நமஸ்காரம் சார். எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? நான் இப்பதாம்மா வந்தேன். நான் அட்மிட் பண்ண பேஷண்ட் எப்படி இருக்காரு? உள்ள பெரிய டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்டே போய் கேளுங்க சார். ஓகே. வணக்கம் டாக்டர். வாங்க மிஸ்டர் கணேசமூர்த்தி, உட்காருங்க. தேங்க்யூ. இப்பதான் உங்களோட அந்த மிஸ்டர் எக்ஸ பாத்துட்டு வரேன். மிஸ்டர் எக்ஸ், இதுதான் நான் அவருக்கு வச்ச பேரு, சரிதானே? இன்னும் அந்த தம்பிக்கு பழைய ஞாபகம் வரலையா? இங்க பாருங்க மிஸ்டர் கணேசமூர்த்தி, காய்ச்சலா தலைவலியா 2 மாத்திரை கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதும் சரியாறதுக்கு இட்ஸ் a very complicated கேஸ். நாங்களும் பல கோணத்துல பல விதமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிசல்ட் அடுத்த நிமிஷத்துலயும் கிடைக்கலாம், ஏன் அடுத்த வருஷம் கூட கிடைக்கலாம். என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, அந்த தம்பிக்கு குணமா இருந்தா அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும். நான் யாரு என்னங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவரையும் ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம், நம்ம கடமையை முடிஞ்சணும்னு நினைச்சுட்டே நான் வந்தேன். இங்க வந்தா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? மலையிலேருந்து அடிபட்டு கீழே விழுந்தவனை காப்பாத்தி உசுர் கொடுத்தது மட்டும் பெருசு இல்லை டாக்டர். சம்பந்தப்பட்டவங்களோட அவரை சேர்த்து வைக்கணும், அதான் முறை. சரிதானே? நீங்க சொல்றது சரிதான், ஆனா இன்னும் அவருக்கு ஞாபகம் வரலையே. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்குதோ இல்லையோ
உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும் சார். தேங்க்யூ டாக்டர். அவருக்கு இன்னும் சில முக்கியமான டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டோம். அதையும் ஒரு தடவை நான் பாத்துறேன். அப்புறமா நீங்க என்ன வந்து பாருங்க. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே டாக்டர். அப்புறமா உங்களை வந்து பார்க்கறேன். வெல்கம் சார். வணக்கம்.